வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிம்பிள் ஃபின்லாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 3 பேங்க் ஸ்டாக்ஸை தான் பார்க்க போகிறோம். அந்த பேங்க் ஸ்டாக் எதை பேஸ் பண்ணி அப்படிங்கிறத தான் பார்ப்போம். ஸோ பேங்க்கு நம்மளுக்கு தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா பேங்க்கும் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். பட் கம்மி ப்ரைஸில் இருக்க ஒரு நல்ல பேங்க்கு ஃப்யூச்சரில் க்ரோத் கொடுக்கக்கூடியதுன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு. அது வந்து 3வது இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் கர்நாடகா பேங்க்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸான இது தான். ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். வாங்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும். அதே மாதிரி ஐடிஎஃப்சி, இப்போ நான் உங்களுக்கு தெரியும், நிறைய ஆட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க டிவியில். ஸோ ஐடிஎஃப்சியும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்காங்க, இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேங்க்கையுமே நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. இது வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் இல்லை, ஃப்யூச்சரில் நல்லா பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டாக்கு. ஸோ இதை வாங்குறதுனா வாங்குங்க. உங்கள் ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. சப்ஸ்கிரைப்